ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வாலை நாங்கள் புதுசாக பெயிண்ட் அடித்தோம். ரொம்ப ப்ளைனாக இருக்குது, நீட்டாக இருக்குனாலும் இதில் ஏதாவது ஒரு பெயிண்டிங் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அது கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பார்பி ஷோஸ்லாம் பிடிக்கும், பார்பி டால்ஸ்லாம் பிடிக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்குன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதுக்காக ஒரு பெயிண்டிங் வாங்கிட்டு வந்திருக்கேன், பெயிண்ட்டை. ஸோ அதை எடுத்துகிட்டு வரேன். இதுதான் அது. இதை வச்சு தான் நம்ம இப்போ வால் பெயிண்டிங் பண்ண போகிறோம். நான் வால்லெல்லாம் இது வரைக்கும் பெயிண்ட் பண்ணதே இல்லை. ஸோ அதனால் நான் சிம்பிள் டிசைன் வந்து எனக்கு தெரிஞ்ச சிம்பிளாக வரக்கூடியது ஹார்ட் டிசைன் தான். ஸோ அதை ஃபஸ்ட்டு முதல்ல போட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. நம்ம ட்ராயிங் புக்கில் பண்ணுற மாதிரி இல்லை, ஏன்னா லைட்டாக வந்துட்டு இது பண்ணாலும் சிலிப்பிடுது. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஓகே ஓரளவுக்கு பண்ணிட்டேன். பட்டு பார்க்க நல்லா தான் இருக்குது. நீங்களும் மறக்காமல் இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் அப்படி இப்படி வந்தாலும் அதுக்கப்புறமேட்டுக்கு போக போக உங்களுக்கு பழகிரும். ஸோ நல்ல ஒரு டைம் பாஸாக இருக்கும். ஸோ அப்படியே நம்ம ஒரு 4-5 ஹார்ட் போட்டுக்கலாம். இதை அப்படியே கீழே வரைக்கும் கூட ஃபுல்லாக கூட கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் எனக்கு எப்பயுமே ரொம்ப நிறையா டிசைன்ஸ் அப்படி கொஞ்சம் இருந்தால் பிடிக்காது. ஸோ சிம்பிளாக ஒரு 5 ஹார்ட்டோடு அதை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு கொஞ்சம் பெயிண்ட் பண்ணதுனால. ஸோ நம்ம இந்த வாட்டி ஃப்ளவர் ட்ரை பண்ணலாம். ஸோ வீடியோஸில் பார்க்குறப்ப ரொம்ப சிம்பிளாக போட்டாங்க, பட் நம்மளுக்கு வரலை. ஸோ அப்படியே கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் எப்படியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ நான் புக்கில் பண்ணுற மாதிரி இல்லை, வாலில் பண்ணுறப்ப. பட் ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்ல, நைஸ் அழகாக தான் வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சின்னதாக உங்கள் அம்மா அப்பாவோட பர்மிஷனோட பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் ட்ராயிங் புக்கில் கூட ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த பக்கம் ஒரு 3 ஃப்ளவரை நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ அங்கே ஆல்ரெடி நம்ம ஹார்ட்டுக்கு ஒயிட் கலர் கொடுத்ததுனால நான் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன் ஃப்ளவருக்கு. நான் கொஞ்சம் பொறுமையாக பண்ணால் நல்லா நீட்டாக வருது. இது ஃப்ரீ ஹேண்டில் பண்ணுறதை விட ஏதாவது ஒரு ஸ்பாஞ்சில் ஏதாவது ஒரு டிசைனை வந்துட்டு பண்ணிவிட்டு அதில் டிப் பண்ணி எடுத்தால் நல்லா ஈவனாக வரும். பட் நான் ஃப்ரீ ஹேண்ட்லேயே தான் பண்ணுறேன். நீங்கள் வேணால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நடுவில் வந்துட்டு ஹைலைட்டருக்கு வந்து நம்ம ஒரு எல்லோ கலரு சீட்ஸ் மாதிரி ஒரு எஃபெக்டை கொடுத்துட்டு கீழே வந்துட்டு நம்ம க்ரீன் கலரில் லீவ்ஸோ அந்த ஸ்டெம்மோ நம்ம வந்து வரைஞ்சிடலாம். ஸோ சின்னதாக சிம்பிள் டிசைன் தான் போட்டிருக்கேன். பட் உண்மையிலேயே ஆனால் அவுட்புட் சூப்பராக இருக்குது. எப்படிடா பண்ண போகிறோம்னு நினச்சேன். பட் ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா க்யூட்டாகவே இருக்குது. நீங்கள் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் வால் பெயிண்டிங்ஸ்லாம் பிடிக்குன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அவ்வளோதான், நம்ம முடிச்சிட்டோம் நம்ம பெயிண்டிங்கை. உண்மையிலே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இனிமேல் இதில் அங்கங்கே சின்ன டாட்ஸு சின்ன ஹார்ட்ஸ்லாம் போட்டால் நல்லா தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு சிம்பிளாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ எனக்கு இதுவே ஓகே தான். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக வந்துட்டு பெயிண்ட் பட்டுச்சு அங்கே, நான் காட்டுறேங்க அதை பார்த்தீங்களா. ஸோ நான் ஏதாவது டிசைன் போட்டு மறைக்கலான்னு பார்த்தேன். பட் அதை பார்க்குறப்ப ஒரு பட்டர்ஃப்ளை ஒரு பேர்டு மாதிரியே தான் இருக்குது. ஸோ அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய்.